நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இந்த நேரத்துல என்னுடைய அறையில என்ன பண்ணிட்டு இருக்க? அது மகாராணி திருமலாம்பா உங்களுக்கு இந்த பாலை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. மகாராணி சின்னாதேவி, நீயா? நீ இந்த நேரத்துல அனுமதி இல்லாம மகாராஜாவோட அறைக்கு எதுக்கு வந்த? இந்த மாதிரி மகாராஜாவோட அறைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இல்ல நீ மறந்துட்டியா சந்திரிகா? நான் மகாராஜாவுக்காக மகாராஜா பாலை எப்பவோ குடிச்சிட்டாரு. இந்த பாலை எடுத்துட்டு போ. ஒரு நிமிஷம். நீ மகாராணி திருமலாம்பாவோட பிரியமான பணிப்பெண்ணா இருக்கலாம், ஆனா நீ உன்னோட எல்லைய மீறின செயலை செஞ்ச, அது உனக்கு தான் ஆபத்து. அத ஞாபகம் வச்சுக்க. போ இங்க இருந்து. சந்திரி, நீ ஏன் இப்படி பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்க? மணி, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? கனி கனி, அங்க குருஜியோட கழுத்துல இருக்கிறது பாம்பு தானே? இல்லடா, எனக்கு தெரிஞ்ச அது பாம்பா இருந்தா இந்த கிழவு நேரம் பரலோக போய் சேர்ந்திருப்பான்டா. இல்ல, போல போல போல, பயமா இருக்குடா. குருஜி, குருஜி, என்ன விஷயம் பசங்களா? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. என் கோபத்தை நினைச்சு பயப்படுறீங்கல்ல? நல்ல விஷயம். இந்த பயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். எனக்கு தெரியும்டா, நான் தான் உங்களோட குரு, அப்புறம் நீங்க என்னோட உதவாக்கிற சிஷ்யர்கள். இந்த பயம் இருக்குல்ல, அதை நீங்க எப்பவும் என்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹரஹர மகாதேவா! சுவாமி, நீங்க சாட்சாத் அந்த சிவபெருமான் மாதிரியே என் கண்ணுக்கு காட்சி கொடுக்கறீங்க. சிவபெருமானா? கழுத்துல பாருங்க குருஜி. உங்க கழுத்துல என் கழுத்துல என்னடா இருக்கு? பாம்பு! 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 ஆமா சுவாமி, பாம்புதான். பின்ன சிவபெருமான் கழுத்துல பாம்பு தானே இருக்கும். எடுங்கடா, இது எடுங்கடா. அரகர மகாதேவா, இத தனியா ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம். வர்ணமாலா, இதை எடு. நீ இப்ப எனக்கு ஆரத்தி எடுக்கிறியா, இல்ல என்னோட உயிரை எடுக்கிறியா? நாகேந்திரஹரணாய திரிலோச்சனாய மகேஸ்வராய ஓம் நமச்சிவாய. நாகேந்திரஹரணாய திரிலோச்சனாய. என்னாச்சு? சுவாமி திரும்பவும் தியானத்துக்கு போயிட்டாரா? உங்க மகிமையே மகிமை பிரபு. நாம இவரோட தியானத்தை கலைக்கவே கூடாது. விஷந்தான் என் ஆஸ்திரம். ஏன்னு தெரியல, என் லட்சியம் நிறைவேற மாட்டேங்குது. என்னோட அதிர்ஷ்டம் எனக்கு எப்பவுமே கை கொடுக்காம போனதே கிடையாது. கிருஷ்ணதேவராயருடைய வாழ்நாளை முடிச்சு வைக்கிறதுக்கு இப்போ நீ எனக்கு உதவி செய்ய போற. என் திட்டம் முடியற நேரத்துல அந்த கலாவதி அதை நாசமாக்கிட்டா. அது மட்டும் இல்லாம மகாராஜா கிட்ட அரண்மனையில ஒரு சக்தி வாய்ந்த விஷம் இருக்குன்னு சொல்லிட்டா. இப்போ நீதான் என்னோட திட்டத்தை முடிச்சு வைக்க போற. ஆனா பழி சுமத்த போறது அந்த கலாவதி மேல. இப்ப உன்னோட உடம்புல ரெட்டிப்பு விஷம் கலந்திருக்க. என்னோட விஷத்தன்மைய முறிக்க
இந்த உலகத்துல எந்த மருந்தும் கிடையாது, மூலிகையும் கிடையாது. அதனால கிருஷ்ணதேவராயனை யாராலையும் காப்பாத்த முடியாது. இன்னைக்கு மகாராஜா கிருஷ்ணதேவராயன் மட்டும் இல்ல, மகாராணி சின்னா தேவியுடைய கதையும் முடிய போகுது. விஷந்தான் என் அஸ்திரம். சின்னாதேவி, பதட்டப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. ஆனா மகாராஜா, அமைதியா இருன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்ல, நீ அப்படி போய் உட்காரு. உட்காரு. இப்ப சொல்லு, எதை நினைச்சு நீ இவ்ளோ கவலைப்படுற? தெரியல மகாராஜா. சின்ன மகாராணிக்கு அந்த சந்திரிகாவை எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. அவ அரண்மனையோட விதிமுறைகளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. கொஞ்சமாவது கவனமா இருக்கணும் இல்லையா? சரி சரி, அமைதியா இரு. இந்த சாதாரண விஷயத்துக்கு இவ்ளோ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா இரு சின்னாதேவி. சரியா சொல்றீங்க மகாராஜா. ஆனா உங்கள மாதிரி தைரியமானவர், சாந்தமானவர், உண்மையானவர் இந்த உலகத்திலேயே கண்டிப்பா இருக்க முடியாது. வாய்ப்பு கிடைச்சா கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. சின்னாதேவி! என்ன மகாராஜா? பாம்பு! மகாராஜா, பாம்பு! பாம்பு! பாம்புதான், நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பாம்பு பாம்பு பாம்பு? மகாராஜா, இந்த பாம்பு நம்ம அறைக்குள்ள எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒண்ணும் இந்த பாம்பை இங்க வர சொல்லி அழைக்கலையே. பாம்பு மகாராஜா, அந்த பாம்பு ஏதாவது செய்யுங்க மகாராஜா, எனக்கு பயமா இருக்கு. மகாராஜா, மகாராணி, உங்க 2 பேருக்கும் என்னாச்சு? ரொம்ப தீவிரமா நீங்க எதை பார்த்துட்டு இருக்கீங்க? பாம்பு. பாம்பா? மகாராஜா, இதை வெளியே தூக்கி போட ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நானா? சரி சரி, போங்க. அப்படியா? இதை இங்க இருந்து எடுக்கணுமா? இது ரொம்ப சுலபமான வேலை. மகாராஜா, 1 2 3 4. என்ன? 1 2 3 4. 1 2 3 4. மகாராணி, இங்க ஆபத்து நம்ம முன்னாடி படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னமோ எண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வெறும் 1 2 3 4 பண்ணா போதும். அப்புறம் இந்த பாம்பு அரண்மனைக்கு வெளியில போயிடும். அது எப்படி? நான் காட்டுறேன், இருங்க. 1, ஒரு போர்வைய எடுக்கணும். பாத்து. 2, பாம்பு மேல தூக்கி போடணும். 3, இப்ப இந்த போர்வைய நல்லா மடிக்கணும். பாத்து. 4, இப்ப இத நல்லா சுத்தி வைக்கணும். அப்புறம் இந்த போர்வைய அரண்மனையில இருந்து தூக்கி வெளியே போட்டுடலாம். பாத்தீங்களா, வேலையை முடிச்சு காட்டிட்டேனா? அற்புதம், உண்மையிலேயே அற்புதம். உனக்கு நான் மனப்பூர்வமா நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீ மகாராணி சின்னாதேவியோட உயிரை காப்பாத்திருக்க. ஆனா ஆனா மகாராஜா, என்னோட கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவே இல்ல. இந்த பாம்பு எங்க இருந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒட்டுமொத்த விஜயநகரத்து சாம்ராஜ்யத்து மேல நாகையினும் படையெடுத்து வரப்போகுது. மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மந்திரியாரே. மகாராஜா, என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் அந்த நாகத்தை நினைச்சு ஏதோ ரொம்ப பயப்படுறீங்கன்னு எனக்கு தோணுதே, உண்மையா? மகாராஜா, விஜயநகர ராஜ்யத்துல நாகங்கள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று ராத்திரி எல்லாரோட வீட்லயும் பாம்புகள் தாக்குதல் நடத்தியிருக்கு மகாராஜா. ஆமா மகாராஜா, நேத்து என்னோட வீட்டுல கூட ஒரு பாம்பு வந்துருச்சு. அது சரி, நேத்து என்னோட அறைக்குள்ள கூட ஒரு பாம்பு வந்தது. என்ன அப்படின்னா மகாராஜா, நீங்க அந்த பாம்பை என்ன பண்ணீங்க? சின்னாதேவி! என்னாச்சு மகாராஜா? இந்த பாம்பு இந்த அறைக்குள்ள எப்படி வந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? நான் அதை வர சொல்லலையே. நான் என்ன பண்ணேன்? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே.
ஒருவேளை விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனோட அறைக்குள்ள ஒரு பாம்பு வந்தா அதோட நிலைமை என்ன ஆகும்? மகாராணி சின்னாதேவி பயத்துல வெளவெளுத்து போயிட்டாங்க. அப்புறம் நீங்க எப்படி உணர்ந்தீங்க மகாராஜா? அதாவது நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, மகாராஜா, அது மகாராணி சின்னாதேவி அவர்களை பயந்த நிலையில பார்த்து உங்களுக்குள்ள என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு? நான் தான் அந்த பாம்புக்கு பயம்னா என்னன்னு உணர்த்தினேன். ஒரு பாம்பு வந்துச்சு என்னுடைய அறைக்குள்ள, ரொம்ப பக்கத்துல. நான் பாம்பை பார்த்தேன், பாம்பு என்ன பார்த்துச்சு. நான் அந்த பாம்பை நெருங்கி போனேன். அப்புறம் என்னாச்சு மகாராஜா? அதுக்கப்புறம் நான் அந்த பாம்போட வாலை பிடிச்சு சரி இப்படி இப்படி இப்படின்னு சுத்தி அத ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டேன். மகாராஜா, உங்க வீரத்தை பத்தி தான் இந்த உலகமே புகழ்ந்து பேசுதே. நன்றி குருதேவா. பண்டிதன் ராமகிருஷ்ணனை பார்க்க முடியலையே, எங்க அவன்? மகாராஜா, அவனை பத்தி என்ன சொல்றது? நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ண பாம்புகளை பார்த்தாலே அப்படியே பயந்து நடுநடுங்கி போயிடுவான்னா பாத்துக்கங்களேன். அதனால வீட்டுல இருந்து வெளியவே வராம வீட்டுக்குள்ளவே ஒளிஞ்சிருக்கான். மகாராஜா, விஜயநகர் ராஜ்யத்தை பாம்புங்க கிட்ட இருந்து மீட்க நாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் மகாராஜா. மகாராஜா, இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அந்த அளவுக்கு பெரிய பலியை தான் நாம கொடுத்தாகணும். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த தியாகத்தை நீங்க பண்ண போறீங்களா? இல்ல, நான் எதுக்காக பலியாகணும்? நான் ஒன்னும் தியாகம் பண்ண மாட்டேன். ஆனா மகாராஜா, கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒருத்தன் பண்ண தப்பால இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்ப நீங்க சொல்றது அந்த நாகத்தை பத்தி இல்ல. என்ன நாகனதும் இல்லங்கிறாரே? காவல் அதிகாரி தான் காரணம். எப்படி பொறுத்து விட்டான் பாரு ரமணி. ஆமா மகாராஜா, இவன் பண்ண ஒரு தப்பால மொத்த விஜயநகர ராஜ்யமும் நாகங்களோட தாக்குதலால பயந்து போயிருக்காங்க மகாராஜா. என்ன பொறுத்த வரைக்கும் காவல் அதிகாரியே உருமாறுற நாகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதா நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே? சரியாதான் சொல்றேன் மகாராஜா, என்ன காப்பாத்துங்க மகாராஜா. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு மகாராஜா. அதுக்கு நாங்க என்ன பண்றது? குருதேவா, நீங்க கொடுத்த ஆலோசனை யோசிக்க கூடிய ஒண்ணுதான். நன்றி. ஆனா நான் என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய சொந்த பாதுகாப்புக்காகவும் யாருடைய உயிரையும் பணயம் வைக்க விரும்பல. நன்றி மகாராஜா. ஆனா நம்ம கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. மகாராஜா, விஜயநகரத்தை இந்த பாம்புங்க கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களால நிச்சயமா நமக்கு உதவி செய்ய முடியும். யார் அது? கலாவதி மகாராஜா. அவங்களால மட்டும்தான் நம்மளை இந்த பாம்புங்க கிட்ட இருந்து விடுவிக்க முடியும். கலாவதியை உடனடியா இங்க வர சொல்லுங்க. ஒரு வழியா எப்படியோ கடைசியா உங்க தர்பாருக்கு என்ன வரவழைச்சிட்டீங்க மகாராஜா. உங்களுக்கு நான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தேன். இப்பதான் ஆபத்து ஆரம்பிச்சிருக்கு. உண்மையான தாக்குதல் இன்னைக்கு ராத்திரி நடக்க போகுது. இன்னைக்கு ராத்திரி விஜயநகரத்து மக்கள் நாகத்தோட விஷத்தால எல்லாரும் துடிச்சு இறக்க போறாங்க. மரண நிச்சயம். அவர் முதல்ல கொத்துக்க. போமா. குருஜி, எனக்கு இத வச்சு பார்க்கும்போது முதல் காவே உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்க. இருந்தாலும் இந்த பாம்புகளோட அட்டகாசத்தை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்குமே? அதுக்கான ஒரு வழி இருக்கு. துலாபாரம். துலாபாரமா? அதுக்கும் நாகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மகாராஜா. என்னோட சகோதரி ரூபாவதியோட ஆத்மா சாந்தி அடைய அவளோட எடைக்கு ஏத்தபடி தங்கம், வைரம், அப்புறம் வைடூரியம் இதெல்லாம் கொடுத்தாகணும். என் சகோதரி
பார்க்க என்ன மாதிரியே இருப்பான். சொல்ல போனா அவளோட எடையும் என்னோட எடையும் ஒண்ணுதான். அதனால என்னையே வச்சு துலாம்ல துலாதானம் பண்ணுங்க. அதனால எவ்வளவு தங்கம் கிடைச்சாலும் பரவாயில்ல. அத நான் எங்க நாகதேவதை பாதங்கள்ல மனசார சமர்ப்பிக்கிறேன். அதனால அவங்க கோவம் கொஞ்சம் தனியலாம். அதுக்கப்புறம் அவங்க இந்த மொத்த நாகங்களையும் நாகலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க பிரச்சனைக்கான தீர்வு சொல்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா? விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாருக்குமே நல்லா தெரியும், என்ன இந்த மாதிரி மிரட்டி பேரம் பேசுற தைரியம் யாருக்கும் வராது. மகாராஜா, நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது. சாஸ்திரங்கள்ல கூட இந்த மாதிரி காரியங்களை பெரிய பாவமாவும் குற்றமாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அதே சாஸ்திரங்கள்ல இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. உயிரை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு விஜயநகர மக்களோட நன்மையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி செஞ்ச ஆபத்து விலகி போயிடும்னா அனுமதி கொடுத்துருங்க. தாராளமா கொடுங்க மகாராஜா. வெறும் தங்கம் மட்டும்தானே, நாகதேவதை பிரசன்னமாயிடுவா. அப்புறம் விஜயநகர மக்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும். இத பத்தி எல்லாம் சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா குருதேவா? குறிப்பிட்டிருக்கு மகாராஜா, 100% குறிப்பிட்டிருக்கு. உயிரை காப்பாத்திக்க 1000 வழிகள் இருக்கு. ஆனா மகாராஜா, துலாபாரம் சரியா வராது. அப்படி செஞ்சா நம்ம கஜானால இருக்கிற தங்கம் எல்லாம் வீணாயிடுமே. போனா போகட்டும் மகாமந்திரியாரே. மகாராஜா, இந்த தங்கம் ஒன்னும் நம்ம மக்களோட உயிரை விட உயர்ந்தது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் துலாபாரத்துக்கான ஏற்பாடுகளை உடனே பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் மகாராஜா. நல்லது. உத்தரவு மகாராஜா. விஜயநகரத்தின் மகாராணிகள் வருகை தருகிறார்கள். இவ்ளோ தங்கமா? இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? நானே இந்த தராசுல போய் உட்காரேனே, எடையும் சரியா இருக்கும். சின்ன மகாராணி, இத துலாபாரம்னு சொல்லுவாங்க. துலாபாரத்துக்கு இன்னொரு பக்கம் நாம தங்கத்தை வச்சு ஆகணும். இப்போ அதனால என்ன? எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தங்க செல்லன்னு கூப்பிடுவாங்க. நானே போய் உட்கார்ந்துடுறேன். சின்ன மகாராணி, கொஞ்சம் கவனமா பாரு. அவ உருமாறுற நாகம். அவளை பாக்குறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். ஒருவேளை நீ அவ பக்கத்துல போய் உக்காந்தன்னா அப்புறம் கலாவதி உன்னை தானமா எடுத்துக்கிட்டு அவளோட நாகலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிடுவா. உனக்கு நாகலோகம் போறதுக்கு ஆசையா இருக்கா? இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். அப்ப வா போலாம். உடனே போய் உன் இடத்துல உட்காரு. வா போலாம். சரி வாங்க. ஆபரணங்களை எடுத்து வைங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, வணக்கம் மகாராஜா. இதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, ஒரு விஷயத்தை நாம துளசி இலையாலேயே முடிவுக்கு கொண்டு வர முடியுங்கிறப்போ அப்புறம் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன பேசுற நீ? ஒரே ஒரு துளசி இலை மூலமா இந்த துலாபாரத்தை நீ முடிவுக்கு கொண்டு வந்துருவியா? எதுக்காக இப்படி உளர்ற பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. இவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. குருதேவா, உங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியும் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அதுக்கு அதே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். சொல்லு சொல்லு. மகாராஜா, விஷயம் என்னன்னா, ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த துலாம்பாரம் விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு. அவருடைய மனைவி சத்யபாமாவால நாரத முனிவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட எடைக்கு ஏற்ப தங்கத்தை தானமா கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. எவ்வளவோ தங்கத்தை கொட்டி கொடுத்தும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட எடைக்கு ஏற்ப தங்கத்தை கொடுக்க முடியல. அப்பதான் தாய் ருக்மணி தேவி அந்த தராசுல துளசி செடியோட ஒரு இலைய மட்டும் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த எடை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட எடைக்கு சரிசமமா ஆயிடுச்சு. மகாராஜா, அந்த துளசியுடைய எடை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல ருக்மிணி தாய்க்கு இருந்த அன்பையும் பக்தியையும் காட்டுச்சு. கடவுள் எப்பவுமே அப்படிதான் மகாராஜா. பக்தர்களுடைய பக்திக்கு முன்னாடி பணிஞ்சு போவாங்க.
என்ன குருதேவா, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும்ல? தெரியும் மகாராஜா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு. இப்போ நீ சொன்ன கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது மூலமா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, ஒரு பிரச்சனையை சாதாரண பொருளால தீர்க்க முடியுங்கிறப்போ அதுக்கு பதிலா எதுக்கு இவ்வளவு தங்கத்தையும் வைடூரத்தையும் நாம வச்சாகணும்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இப்ப சொன்னது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. மகாராஜா, நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிற எல்லா நாகங்களையும் சுலபமா புடிச்சிடலாம்னு சொல்ல வரேன். நாகங்களுக்கு பால் பாயாசமும் மோக மலரும் தான் ரொம்பவே பிரியமானது. அதுவும் இல்லாம அதுங்க சந்தன மரத்துல வசிக்கிறதுனால அதுங்களுக்கு சந்தன வாசமும் பிடிக்கும். இப்ப நாம என்ன செய்யணும்னு சொல்ல வர பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, என் யோசனை என்னன்னா, இப்ப நான் குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் அரசவைக்கு முதல்ல கொண்டு வருவோம். அதனால எல்லா நாகங்களும் இந்த அரசவைக்குள்ளேயே வந்துரும். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து நாக தேவதை கிட்ட நாம செஞ்ச தப்புக்காக, குறிப்பா நம்ம காவல் அதிகாரி செஞ்ச தப்புக்காகவும் எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கலாம். ஒருவேளை எல்லா நாகங்களும் இங்க வந்துருச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? அதாவது நம்ம எல்லார் நிலைமையும் என்ன ஆகுறது? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ ஆலோசனை சொல்றியா இல்ல ஆபத்துக்கு வரவேற்பு கொடுக்கறியா? குருதேவா, நம்ம திட்டப்படி எல்லா நாகங்களும் இங்க வந்துருச்சுன்னா அதுங்களை நாம பாதுகாப்பா கொண்டு போய் வனப்பகுதியில விட்டுற முடியும் இல்லையா? சரி, உங்களோட இந்த யோசனையை செயல்படுத்தி பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா இந்த செயல்முறைக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புற மகாராஜா. ஒருவேளை நீங்க செய்யற இந்த முயற்சியில வெற்றி பெறலன்னா அதுக்கப்புறம் உங்க விஜயநகர சாம்ராஜ்யத்து மேல மிகப்பெரிய பிரளயம் ஏற்படலாம். போதும். ரொம்ப பேசிட்டீங்க. என்ன மிரட்டினா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இது என்னுடைய எச்சரிக்கை. பண்டிதன் ராமகிருஷ்ணன் கொடுத்த இந்த தீர்வு வெற்றி அடைதோ இல்ல தோல்வி அடைதோ, நான் உனக்கு ஒரு குண்டுமணி கூட கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன். ஏன்னா உங்க விஜயநகர மக்களை இந்த நாகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஒருவேளை நீங்க இந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சீங்கன்னா அதுக்காக உங்க விஜயநகர ராஜ்ய மக்களோட உயிரை விலையா கொடுக்க வேண்டி இருக்கும் மகாராஜா. இன்னைக்கு ராத்திரி நாகங்களோட கோபத்துக்கு நீங்க எல்லாரும் பலியாக போறீங்க. கடவுளே, பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ உன்னுடைய செயல்முறைகளை உடனடியா ஆரம்பி. நானும் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். பண்டித ராமகிருஷ்ணா அவர் செஞ்சிட்டு இருக்க இந்த முயற்சியில வெற்றி அடையணும்னு. ரொம்ப நன்றிங்க மந்திரியாரே. தயவு செஞ்சு பால் பாயாசம், அந்த மோக மலர், அப்புறம் சந்தனத்தையும் அரசவைக்கு கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டித ராமகிருஷ்ணா, உன் கண்ணுக்கு இங்க எங்கேயாவது பாம்பு தெரியுதா? ஒருவேளை என் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? குருதேவா, கொஞ்சம் தைரியமா இருங்க. வீரர்களே, இந்த அரசவைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் உடனே திறந்து வைங்க. குருதேவா, எல்லா பாம்புகளும் இங்க வரதான் போது, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இந்த மோகமலர் சந்தனத்தோட வாசம் எங்க இருந்து வருது? இந்த பாயசத்துக்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு பாம்பும் வராது. இத நான் செஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்கும். என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணா? நீ பாம்பு கண்டிப்பா வரும்னு நினைக்கிறியா? நீ தேவையில்லாம எங்க எல்லாரோட உயிர் கூடவும் விளையாடிக்கிட்டு இருக்க. இல்ல குருதேவா. மகாராஜா, இன்னும் ஒரு விஷயம் பூர்த்தியாகணும். இன்னும் என்ன மிச்சம் இருக்கு ராமகிருஷ்ணா? இதுக்கு மேல நீ மகுடிய ஊதி பாம்ப வரவழைக்க போறியா என்ன? அட இல்ல குருதேவா, எனக்கு மகுடி எல்லாம் வாசிக்க தெரியாதே. கை தேர்ந்த ஒருத்தரால மட்டும்தான் அதை வாசிக்க முடியும். மந்திரியாரே, நான் சொன்ன அந்த கை தேர்ந்த நபரை நம்ம அரசவைக்குள்ள வரவேற்கலாம்னு நினைக்கிறேன்.
குருஜி குருஜி இது அந்த பாம்பாட்டி தானே? குருஜி இவன் வாயை திறந்தா அப்புறம் உங்க வாயை பொளந்துருவாங்க. நிஜமா தான் வாய குருஜி. சொல்றானா இல்லையாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நீங்க இப்படி தேவையில்லாம கத்தி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. வாயை மூடிக்கிட்டு அமைதியா நில்லுங்க. போங்க. வாடா போலாமே. வந்துடுக்கானே. மகாராஜா இந்த நபர் ரொம்ப திறமையான ஒரு பாம்பாட்டி. இப்போ இவர் மகுடி வாசிப்பாரு. மகாராஜா என்னால மகுடி வாசிக்க முடியாது. மகாராஜா அரசவை அவமானப்படுத்துறாரு. அவைய அவமானப்படுத்துறியா? காவல் அதிகாரி, மகாராஜா. நீங்க பாம்புகளோட கோவத்துல இருந்து தப்பிக்க நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமா மகாராஜா. அப்படின்னா புரிஞ்சுது மகாராஜா, புரிஞ்சுது. பாம்பாட்டி, எடு அந்த மகுடிய, எடுத்து வாசி. இல்லனா நான் உன்னை அடிக்கிற அடியில உன் தோலெல்லாம் உறிஞ்சிடும். ஊது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் வேஷம் கலைஞ்சிரும் போல இருக்கே. என்ன பண்றது? மகாராஜா பாம்பு. மகாராஜா, மகாராஜா ஜாக்கிரதை. பாம்பாட்டி, வாசிக்கிறத நிறுத்தாத. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பாம்பு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ கொடுத்த யோசனை வெற்றி அடையுதுன்னு நினைக்கிறேன். குருஜி, ரூபாவதி. ரூபவதியா? ஆமா. எங்க ரூபவதி? ஆமா, உங்க கையில இருக்கு. அங்க அங்க பாரு. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, இது அதே ரூபாவதி தான். நீங்க யாருக்காக தேடிட்டு இருக்கீங்களோ அதே ரூபாவதி தான். இது உயிரோட தான் இருக்கா? இன்னும் சாகலையா? மகாராஜா, நான் தான் சொன்னேன்ல, நான் எந்த பாம்பையும் கொல்லலன்னு. அப்படின்னா ரூபவதி உயிரோட தான் இருக்கு. பாத்தீங்களா குருதேவா, எல்லா நாகங்களும் இங்க வந்துருச்சுல்ல. ஆமா, இதெல்லாம் வந்தது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் இதுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது பண்டித ராமகிருஷ்ணா? 1 2 3 4 என்ன சொல்றீங்க மகாராஜா? தீர்வு இருக்கு. 1, முதல்ல ஒரு பெரிய போர்வைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா ஒரு போர்வை எடுத்துட்டு வாங்க. 2, இந்த பாம்பாட்டி கிட்ட எல்லா பாம்புகளையும் அந்த போர்வைக்கு மேல வரவழைக்க சொல்லுங்க. பாம்பாட்டி, வரவை.
இப்போ மூணாவது காரியத்தை என் கையால நானே செய்யறேன். மகாராஜா பார்த்து பத்திரம், ஜாக்கிரதையா இருங்க. இப்ப இந்த மூட்டையை எடுத்து காட்டுக்குள்ள வச்சுட்டு வாங்க. மகாராஜா, இப்போ இங்க நடந்த எல்லாத்துலயும் எனக்கு ஒரு விஷயம்தான் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை ரூபவதி இறந்து போயிருந்தா மறுபடியும் எப்படி உயிரோட திரும்ப வந்தா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மகாராஜா. மகாராஜா, இந்த கலாவதி ஒரு நாகினி தேவியே கிடையாது. இவ இதே பாம்பாட்டியோட பொண்ணு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொள்ளையடிக்கிறதே வேலை. இப்படிதான் ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்க இருக்கிற அப்பாவி மக்களுடைய மனசுல பாம்பை பத்தின பயத்தை விதைக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த முறையில இவங்க நிறையவே கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு இவங்க மனசுல எந்த அளவுக்கு பெரிய பேராசை வந்திருக்குன்னா, அரசவையோட கஜானாவில இருந்து தங்கத்தை எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. ஆனா பண்டிதனை ராமகிருஷ்ணா, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு? மகாராஜா, இதுக்கான பாராட்டெல்லாம் நம்ம மந்திரியாருக்கு தான் போய் சேரணும். மகாராஜா, நேத்து எந்த நேரத்துல இந்த கலாவதி பாம்புகளை பத்தின விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் சொன்னாலோ அப்பவே மந்திரியார்கிட்ட நம்ம வீரர்களை எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். அதோட நாங்களே இந்த கலாவதிய பின்தொடர்ந்து போயிருந்தோம். அப்பா, இப்ப நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டு கிளம்பலாம். துலாபாரம் முடிஞ்ச உடனே கிடைக்கிற மொத்த தங்கத்தோட உங்களை பக்கத்து ஊர்ல வந்து நான் சந்திக்கிறேன். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பெரிய குற்றம் புரிஞ்சிருக்கீங்க. உங்க சொந்த சுயநலத்துக்காக நாகங்களை தவறா பயன்படுத்தி இருக்கீங்க. அதுங்களோட இருப்பிடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அதுங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி கஷ்டத்தை இப்ப நீங்க ரெண்டு பேரும் அனுபவிக்க போறீங்க. காவல் அதிகாரி மகாராஜா, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில அடைச்சு வைங்க. இன்னைக்கு அப்புறம் இவங்க சூரிய ஒளிய பார்க்க கூடாது. இவங்க வாழ்க்கை முழுக்க இருளியே கழியட்டும். உத்தரவு மகாராஜா. வீரர்களே, பண்டிதனை ராமகிருஷ்ணா, மகாராஜா, இன்னைக்கு நீ இந்த விஜயநகர ராஜ்யத்தை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்ட. நீ செஞ்ச காரியத்துக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம்தான். இத நான் கொடுக்கிற ஒரு சின்ன அன்பளிப்பா ஏத்துக்கணும். மகாராஜா கிருஷ்ண தேவராய, மகாராஜா கிருஷ்ண தேவராய, மகாராஜா கிருஷ்ண தேவராய, மகாராஜா கிருஷ்ண தேவராய. ஆஹா, நேத்து என்னடானா பாம்பு பாம்புன்னு கத்தி கத்தியே இந்த வீட்டை ஒரு வழி ஆக்குனீங்க. இப்ப என்னமோ பெரிய வீர மாதிரி இப்படி கம்பீரமா உட்காந்துட்டு இருக்கீங்க. போதும் போதும், நான் பயந்தா என்ன? பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும்ல. இனிமே என்ன பார்த்து கோழைன்னு சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் கோழை இல்ல. சரி சரி. என்ன, நேத்து ராத்திரி பாதுகாப்பு கயிறு போட்டு விட்டேனே, அது எங்க போச்சு? பாம்பு தான் இழுத்துட்டு போயிருக்கோம். ராமா, அந்த கயிறுல பாம்புங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அதிசய கல்ல கட்டி விட்டுருந்தேன். ஆமா ஆமா. அம்மா, இன்னைக்கு அரசவையில ஒரே பிரச்சனை. எங்கேயாவது விழுந்திருக்கும். நாளை காலையில போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, இப்பவே போய் கொண்டு வா. நாளைக்கு காலையில அந்த அதிசய கல்ல கொண்டு போய் சிவன் கோயில்ல வச்சே ஆகணும். ஐயோ இல்லம்மா. நான் அரசவைக்கு தனியெல்லாம் போக மாட்டேன்.
ராத்திரி நேரத்துல அரசவை ஒரு மாதிரி இருக்கே, ரொம்ப இருட்டா வேற இருக்கே. ராமா, மழுபதியும் இங்க பாம்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? சும்மா இருடா குண்டப்பா, என்னை பயமுறுத்தாத. அப்படியா? வீட்ல பெரிய வீர மாதிரி பேசினது மட்டும் இல்லாம நானே பாம்பு கிட்ட காப்பாத்திப்பேன்னு சொல்லிட்டு இப்படி கோழ மாதிரி பின் வாங்கிட்டு இருக்கீங்க. நல்லவா இருக்கு இது? அடே அம்மா, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, காலையில வந்து பொறுமையா தேடிக்கலாம். என்ன வாமா வாமா. ஐயோ, சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிசய கல் அந்த கயிறுல கட்டி இருக்கு. வா போய் தேடலாம். கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அம்மா, அம்மா, நீ கேட்டது கிடைச்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் வாமா. என்னம்மா கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? இது வெறும் பாதுகாப்பு கயிறு மட்டும்தான். இதுல கட்டி இருந்த கல் எங்க போச்சு? அம்மா, போனா போகட்டுமே, விடுங்க, நாளைக்கு தேடிக்கலாம் வாங்க. இல்ல, இப்பவே கண்டுபிடிக்கணும். அம்மா, இந்த பொண்ணு சந்திரிகா இல்ல? ஒரு பாம்பு எப்படி சாப்பிடுமோ அதே போலதான் இந்த அக்காவும் சாப்பிடுறாங்க. அது 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 நாங்க அது வந்து அது என்னோட திருஷ்டி கயிறை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன உங்க எல்லாருடைய முகமும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. உங்க பயத்தை பார்த்தா ஏதோ நீங்க பாம்பு பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் ஒன்னும் பாம்பு கிடையாது. நான் பாம்பை விட ரொம்ப விஷம் வாய்ந்தவ. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஒரு விஷக்கண்ணி. விஷக்கண்ணியா? என் உடம்புல இருக்கிற நாடி நரம்புல எல்லாம் எவ்வளவு விஷம் இருக்குன்னு தெரியுமா? இந்த மொத்த விஜயநகர மக்களையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது, ஹோலி பண்டிகை அப்போ மகாராஜாவுக்கு வந்த பாயாசத்துல விஷம் இருந்துச்சா? அது மகாராஜாவை கொல்றதுக்கான திட்டம் தானா? கிருஷ்ணதேவராயர் இந்நேரத்துக்கு பரலோகம் போய் சேர்ந்திருக்கணும். அது ஏன் நடக்கல தெரியுமா? உன்னாலையும் அந்த முட்டாள் தாத்தாச்சாரியாராலையும் தான். அவர் ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரு. கிருஷ்ணதேவராயர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா என்னோட ஒவ்வொரு தாக்குதல்ல இருந்து அவர் தப்பிச்சுக்கிட்டே தான் வராரு. ஆனா
இனி நடக்காது. விஜயநகரத்துக்கும் மகாராஜாவுக்கும் உன்னுடைய உதவி தேவைப்படுது ராமா. மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நான் இப்பவே மகாராஜா கிட்ட போய் உன்னை பத்தியும் உன்னோட திட்டத்தை பத்தியும் சொல்லதான் போறேன் பாரு. நான் இப்பவே போறேன். இந்த நிமிஷமே அங்க போறேன். வாங்க. ஏன் நின்னுட்ட? போய் உன் மகாராஜா கிட்ட உண்மையை சொல்லு. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா உன் குடும்பத்து ஆளுங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு தோணுது. எதுவும் பண்ணிடாத. என் மனைவியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அப்ப நீயும் போக கூடாது ராமகிருஷ்ணா. ஒருவேளை கிருஷ்ணதேவராயர்கிட்ட நீ உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்ணா நான் உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழிச்சிடுவேன். இது வரைக்கும் என்னோட வழியில குறுக்க வந்தவங்க எல்லாருமே கொடுமையா உயிரை விட்டுருக்காங்க. என்னோட சுவாசத்துல எவ்வளவு விஷம் இருக்கு தெரியுமா? ஒரே நொடியில 1000 பேரை என்னால கொல்ல முடியும். நல்ல யோசி ராமகிருஷ்ணா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீயும் உன் குடும்பத்து ஆளுங்களும் அமைதியா உங்க வீட்டுக்கு திரும்ப போயிடுங்க. அதோட உங்க வாயையும் திறக்காதீங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நீ கிருஷ்ணதேவராயருக்கு ஏதாவது ஒரு வழியில எச்சரிக்கை பண்ண முயற்சி பண்ணன்னா அது எனக்கு கண்டிப்பா தெரிய வந்துடும். அப்புறம் என் கையில கிடைக்கிற எல்லாரையும் நான் கொன்னு குவிப்பேன். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, அதுக்கு அப்புறமா உன்னோட மொத்த குடும்பமும். ஒருவேளை நீ என்னை பத்தி யாருக்காவது தகவல் கொடுத்தனா நான் இந்த மொத்த விஜயநகரத்தையும் அழிச்சிடுவேன். பாரு என்னோட சக்தியை. இவரோட உடம்பு நெருப்பா கொதிக்குது. இவரை நீ என்ன பண்ண? பயப்பட தேவையில்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட உயிர் ஒண்ணும் போகல. அவர் கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிருக்காரு. என் விஷத்தன்மையை காட்டுறதுக்கான சின்ன உதாரணம் தான் இது. யோசிச்சு பாருங்க, என்னால இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும்னு. இப்ப வாயை மூடிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. என்னை எதிர்க்கணும்னு கனவுல கூட முயற்சி பண்ணாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணாவை உடனே போய் பார்க்கணும். நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் செயல்படுத்துறானான்னு தெரிஞ்சுக்கணும். காலையிலே சந்திரிகாவோட தரிசனமா? இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம்தான். போ தத்து, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. யாராவது கதவை தருங்க. மணி 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 கொஞ்சம் அக்க பாடுறா. நம்ம கிழவன் நொண்டி குதிரை மாதிரி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. இவன் காலை நொண்டிக்கிட்டு காலங்காத்தாலேயே சந்திரிகாவை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான். கனி, அவனோட ஆசைய நாம 2 பேரும் சேர்ந்து நிராசையை ஆக்கிடலாம். வா வா வா. சிக்கனடா கிழவா. பாரு. இந்த கிழவன் அவனோட சிஷ்யர்களோட எதுக்கு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்? ராம என் கட்டுப்பாட்டுல இருக்கான்னு இவங்களுக்கு தெரியவே கூடாது. வழி விடுங்கப்பா, தள்ளுங்க. இம்சை பண்ணாம போங்கடா அந்த பக்கம். எங்க காணாம போயிட்டா? டேய், நீங்களா?
நாங்க தான் குருஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் காணாம போயிட்டா? நாங்க குத்துக்கல்ல மாதிரி இங்க தானே இருக்கோம். நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை எங்கள நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா ஏன் பின்னாடி வரீங்க? நீங்க சந்திரிகா பின்னாடி எதுக்காக போனீங்க சொல்லுங்க குரு. நானா? நீங்க தான். நான் யார் பின்னாடி போலையே. பண்டிதரே, நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என் பின்னாலதான் வந்துகிட்டு இருந்தீங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமாவா இல்லையா? ஆ, இல்ல அது வந்து விஷயம் என்னன்னா ஏதோ ஏமாத்த போறான். வந்து நான் உங்களை சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். பேசிக்கிட்டே அப்படியே இந்த புளிப்பான மாங்காவை ருசி பார்க்கலான்னு நினைச்சேன். சரி சரி. ஒன்னு தெரியுமா சந்திரிகா, இந்த புளிப்பான மாங்காவை துண்டு துண்டா வெட்டி உப்பும் காரமும் சேர்த்து சாப்பிட்டா அருமையான சுவை கிடைக்கும். உப்பா? எனக்கு உப்பெல்லாம் சுத்தமா ஒத்துக்காது. ஏன்? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு பச்சையா எதையுமே சாப்பிட பிடிக்காது. அப்படியா? பரவாயில்ல விடுங்க. அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனடியா போய் அதை கொண்டு வரேன் சந்திரிகா. அதோ அங்க அங்க பாருங்க, கொய்யா மரம். எங்க? பண்டிதரே, அங்க பாருங்க. அந்த மரத்துல பெரிய பெரிய ருசியான கொய்யா பழம் இருக்கு. எனக்கு ஒண்ணு பறிச்சுட்டு வந்து தருவீங்களா? கண்டிப்பா. ஆனா சந்திரிகா அவர்களே, எனக்கு இந்த மரத்துல ஒரு பழம் கூட இருக்கிற மாதிரி தெரியலையே. சந்திரிகா, சந்திரிகாவை எங்க காணோம்? என் சந்திரிகா எங்க போனான்னு தெரியலையே. சாரதா, நாம லட்டு பண்ணோம் இல்லையா? அத அம்மனுக்கு நெய்வேத்தியமா வச்சிரு. அம்மன் தாயே, ராமன் மகாராஜா எல்லாரையும் அந்த விஷக்கண்ணி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இவருக்கு சீக்கிரமா சரியாகணுங்கிறதுக்காக அம்மன் கிட்ட இந்த லட்டை வச்சு கொண்டு வந்தேன். இந்த பிரசாதம் இவனை விட அதிகமா மகாராஜாக்கு தான் தேவை. இப்போ அம்மன் தான் அவரை காப்பாத்தணும். ஆமாமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இருந்தாலும் இந்த பிரசாதத்தை யார் அவர்கிட்ட போய் கொடுக்கறது? இவருக்கு ஜுரம் வந்ததுனால உடம்பெல்லாம் கொதிக்குது. இவர் அங்க எப்படி போவாரு? ஒருவேளை இவர் அங்க போனாலும் அந்த விஷக்கண்ணை கண்டுபிடிச்சிட்டா? கவலையே படாதீங்க. எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல எந்த சந்தேகமும் இல்ல. விஷம்தான் என் ஆஸ்திரம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.